ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர்ஸ் அண்ட் டெக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வீடியோ அண்ட் அமேசிங்கான வீடியோ வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம கேம் இன்ஜின் கேம் டெவலப்பர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அந்த கேம் இன்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேம் இன்ஜின்னா என்ன, அதோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், ஸோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ நம்ம என்னென்ன கேம் இன்ஜின் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேம் இன்ஜின் அப்படின்னா இந்த வார்த்தை கேட்டாலே உங்களுக்கு என்ன மீனிங் தோணுதோ அதுதான் கரெக்டு. ஏன்னா இப்போ கேமை ரன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜின் வேணும், ட்ரெயினை ரன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜின் வேணும். ஸோ அது மாதிரி கேமை ரன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜின் வேணும்னா அதுதான் கேம் இன்ஜின். என்னென்னா அதில் கேம் இன்ஜின் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்கன்னா 2D 3D கிராஃபிக்ஸு, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலாக இன்ஜினை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு வண்டி இடிக்குது அப்படின்னா சொல்லிட்டு எல்லாமே கேம் இன்ஜின், அந்த ஆப்ரேஷன் எல்லாமே கேம் இன்ஜினில் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு சவுண்டை ஆட் பண்ணுறது, ஒரு ஷூட்டிங் சவுண்டுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த சவுண்டு, ஸ்கிரிப்டிங், நம்ம கதை எழுதுறது, நெக்ஸ்ட்டு கதை எழுதுறது, கோடிங் எழுதுறது எல்லாமே ஸ்கிரிப்டிங் தான். நெக்ஸ்ட்டு அனிமேஷன், அப்புறம் ஏஐ தான் ரொம்ப மெயின் பிளேஸாக ரோல் பண்ணுது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக ஒரு கேமுக்கே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங், நம்ம நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா, இதுக்கு எவ்வளோ நெட்வொர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, ஸ்ட்ரீமிங் கண்டென்ட் எப்படி இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம கேம் இன்ஜின் அப்படின்ற ஒரு இன்ஜினை நம்ம கேம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேம் இன்ஜின் என்னென்னு கேட்டிங்க, யூனிட்டி. இந்த கேம் இன்ஜின் பற்றி தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் கேம் இன்ஜின். அதாவது கிராஸ் பிளாட்ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை, நிறையா பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். அதாவது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா விண்டோஸு, ஆண்ட்ராய்டு, மேக்கு எல்லாத்துலேயும் சப்போர்ட் வர மாதிரி உங்களுக்கு கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அது பேர் தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஜூன் 2005 ஆப்பிள் கம்பெனி தான் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு 2018 வந்து இது மோர் தென் 25 பிளாட்ஃபார்ம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கேம் இன்ஜின். அண்டு இதுக்கு கோடிங் இல்லாமையும் பண்ணலாம், கோடிங் வச்சியும் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணோம் இது. ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல் 2D 3D அந்த மாதிரி மூவிஸு, சின்ன சின்ன அனிமேஷன் வீடியோஸு, அனிமேஷன் கேம்ஸு எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரானது தான். இது வந்து எதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரன் டைம் ப்ரோக்ராம் வந்து C++ல், ஸ்கிரிப்டிங் வந்து C# அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டு, C# ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக C#, ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும்னா நம்ம அடிஷ்னலாக ஆட்-ஆன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டேபிள் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வெர்ஷன் நேம் வந்து 2019.4.1 வாஸ் ரிலீஸ்டு இன் ஜூனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது. ஸோ யூனிட்டின்றது ரொம்ப ஒரு சூப்பரான கேம் இன்ஜின் தான். ஏன்னா நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், கேம் க்ரியேட் பண்ணதில்லை, ஆனால் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி என்னென்ன செட்டிங்ஸ் சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு ஹை கிராஃபிக்ஸ் அப்படின்றது சொல்லிட்டு கூட தேவைப்படாதுன்னு இல்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணுற கேமை பொறுத்து அது தேவைப்படும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கேம் இன்ஜின் பாரு, பில்டு பாட்ஸ். நம்ம அடுத்த கேம் இன்ஜின் பேர் கேட்டிங்கன்னா பில்டு பாட்ஸ். அதாவது பில்டு பாட்ஸ் கேட்டாலே அவங்களுக்கு பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வரும். ஸோ இது கரெக்டு தான். இது வந்து நோ கோட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம், கோடிங்கே இல்லாமல் எல்லாமே ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் அசட்டுன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இப்போ பிளேயர்ஸு, கன்ஸு அதெல்லாம் ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ அதெல்லாமே அசட்டு தான். ஸோ அந்த அசட்லாம் நம்ம வேறு வெப்சைட்லேருந்தோ, தேர்ட் பார்ட்டிலேருந்தோ, இல்லை இதுலேருந்தே பெய்டெல்லாம் இருக்கும். ஸோ இதுலேருந்தே நம்ம வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணி கேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஸ்கிரிப்டிங், கோடிங் வந்து எதுவுமே தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு யூஸ்னால், பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ கோடிங் தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து கேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ்ஸு, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் கோடிங் தெரியல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் சும்மா இதை சின்ன அனிமேஷன் கேம் ஏதாவது பண்ணாலும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னு நானும் நிறையா சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து கோடிங் இல்லாதனால உங்களுக்கு நிறையா அசட்லேருந்து எல்லாமே ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்காகனா, கோடிங் பற்றி தெரியாதவங்க அவங்களாம் இது யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது மெயின். ஸோ வாங்க நெக்ஸ்ட் இன்ஜின் போகலாம்.
இந்த என்ஜின் பேர் கேட்டிங்கன்னா கேம் மேக்கர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு கேமிங் இன்ஜின் தான். இது ஃபஸ்ட்டு அனிமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் 2011 கேம் மேக்கர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இதுவும் ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று தான். அது யூனிட்டி மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான். இது யார் க்ரியேட் பண்ணாங்கன்னா மார்க் ஓவர் மார்ஸ் அப்படின்றவர் 1999 க்ரியேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா C++ ரன் டைமு C# தான் இதுலேயும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. யூனிட்டி மாதிரியே தான் இருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு. இதுலேயும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். அதாவது நான் சொன்னல எல்லா பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் ஆகிறது தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ இது வந்து ப்ரைமரியாக எது கொடுத்துருக்காங்கன்னா 2D கிராஃபிக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 3D சப்போர்ட் பண்ணோம், ஆனால் ப்ரைமரியாக 2D தான் கொடுத்துருக்காங்க. 3D வந்து லிமிட்டடாக தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன 2D அனிமேஷன் வீடியோ அது மாதிரி வீடியோலாம் பண்ணுறதுக்கு இந்த கேம் மேக்கர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு கேமிங் போகலாம். இந்த இன்ஜின் பேர் கேட்டிங்கன்னா அன்ரியல் இன்ஜின். இது என்ன கேம் இன்ஜின் அப்படின்னா, இது யாரால் டெவலப் பண்ணது அப்படின்னா எபிக் கேம்ஸ் அப்படின்ற ஒரு கேம் இன்ஜின் கம்பெனி தான் டெவலப் பண்ணியிருக்கு. எபிக் கேம்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கேமிங் இதுலேயும் வந்திருக்கும். ஸோ அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுதுன்னா ஷூட்டிங் கேம்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஷூட்டிங் கேம்ஸ்னால் இப்போ பப்ஜியில் எடுத்துக்கோங்க. பப்ஜி அந்த ஷூட்டர் 3D அது மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட இதில் டெவலப் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் இதுக்கு என்ன மெயின் யூஸ்னால் ஷூட்டிங் கேம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நிறையா இதில் கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாமே நிறையா பக்காவாக இருக்கும். ஃபைட்டிங் கேம்ஸு நெக்ஸ்ட்டு RPGs கேம்ஸு அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா C++ எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான இன்ஜின் தான். ஆனால் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஷூட்டிங் கேம் மட்டும்தான் நல்லா ஹை கிராஃபிக்ஸ் அவுட்புட் நல்லா கொடுக்கும் மற்ற கேமிங் விட. ஸோ மற்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷூட்டிங் கேம் எதாவது வேணும்னா இதில் க்ரியேட் பண்ணால் இன்னும் நல்லா யூஸ் ஆகும். ஸோ மற்றதும் சப்போர்ட் பண்ணும். மற்ற கேமிங் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லோவாக இருக்கும், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. யூடியூப் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.